நம்ம மசாலா டீ போட போகிறோம். காஃபி, டீ, நம்ம நார்மல் டீ, காஃபி எல்லாம் குடிச்சு நம்மளுக்கு எதான குடிக்கணும், ஹாட்டாக குடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து உடம்புக்கு கெடுதல் இல்லாத ஒரு மசாலா டீ இப்போது போட போகிறோம். அந்த மசாலா டீக்கு வந்து சுக்கு, ஏலக்காய் 2, வாசனைக்காக ஏலக்காய், இஞ்சியும் சுக்கு, மிளகு, கிராம்பு, சும்மா ஒரு 4 கிராம்பு போதும். இது மிளகு, கொஞ்சமாக டீத்தூள், சும்மா ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் போட போகிறோன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் போதும், ரொம்ப தேவையில்லை. டேஸ்ட்டுக்கு இனிப்புக்காக நம்ம இது வந்து எது வேணால் நம்ம சாய்ஸு, பனங்கல்கண்டோ, நார்மல் சுகரோ, இல்லைன்னா வந்து நாட்டு சர்க்கரை, நம்மளுடைய விருப்பம், அது எது வேணால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி, இதை வச்சு நம்ம இப்போ மசாலா டீ போட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கல்லில் நல்லா இந்த இது எல்லாமே இந்த 5 ஐட்டத்தையும் நல்லா பொடிச்சுக்க போகிறோம். அதாவது சுக்கு, இஞ்சி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, இதையெல்லாம் நம்ம நல்லா கல்லூரல் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ டீ போடலாம். இதில் இஞ்சி, சுக்கு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம பொடிச்சிக்கலாம். இதில் சுக்கு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டிருக்கோம். இதில் நல்லா இதை வந்து கல்லில் நல்லா இடிச்சிக்கலாம். சுக்கு மட்டும்தான் கொஞ்சம் இடிக்கிறதுக்கு இதாக இருக்கும். ஓரளவுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் இடிச்சிக்கலாம். ஒன்றும் அதிகமாக நல்லா இடிச்சிட்டாக்க நல்லா மசாலாவில் நல்லா சூப்பராக இது. நம்ம இது மிக்சியில் போட்டாக்கா அந்த அளவுக்கு சரி வராது. இந்த மாதிரி கல் உரலை இடிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். இதை நம்ம பாலை சுட வச்சுருக்கோம், இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா டீ சும்மா சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா ரசி சாப்பிடணும் இல்லைங்களா, வீட்டையே செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு கொஞ்சமாக டீத்தூள் போதும், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாக்க போதும். மசாலா டீ செய்முறை. சுக்கு, இஞ்சி எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சுகர் வேணுன்றது நம்ம தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டி டம்ளரில் போட்டதுக்கப்புறம் ஒருத்தருக்கு கொஞ்சம் இனிப்பாக பிடிக்கும், ஒருத்தருக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். அதனால் இதை மட்டும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. நம்ம இது ஆக்சுவலாக மசாலா டீயெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா அதில் வாசனை இறங்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நார்மல் டீனாக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது மசாலா டீக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணாக்க நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த மசாலா டீ காமிச்சிட்ருக்கேன். எல்லாமே பாருங்கள், இஞ்சி, சுக்கு, ஏலக்காய், அதே மாதிரி கிராம்பு, மிளகு. நம்ம ஸ்டமக் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நம்ம இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் கொதிக்க விட்டால் போதும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டால் தான் அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா அதில் மசாலா டீயில் நல்லா அந்த மசாலா ஸ்மெல் கிடைக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு இதில் வந்து உங்களுக்கு கலர் வந்து லைட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா டீத்தூள் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மசாலா டீன்றதுனால அந்த ஸ்பைசஸ் ஸ்மெல்லெல்லாம் நல்லாவே இருக்கும். இதில் நம்ம இதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை 2லேயுமே ஆட் பண்ணிக்கலாம்.
ரெண்டுலேயும் நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து ஒரு 1.25 ஸ்பூன் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து குடிங்க எல்லாருமே. இது வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லுறீங்க. இது ஆக்சுவலாக நார்மல் டீ வந்து கொஞ்சம் பித்தம் ஜாஸ்தி. ஆனால் நம்மளுக்கு டீ டைமில் குடித்தா ஹாட்டாக குடித்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி மசாலா டீ போட்டு குடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.